தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் புதுச்சேரி மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக குரல் கொடுத்து செயல்பட்டு வரும் நமது மக்கள் கழகத்தில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து பிரிந்த முக்கிய பிரமுகர்கள் இணைந்தனர். நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையில் நடைபெற்ற இந்த இணைப்பு நிகழ்வில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், சேவை பணிகள் மற்றும் ரத்த தானம் போன்ற நற்செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் விநாயகம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என இணைந்த பிரமுகர்கள் உறுதி மேற்கொண்டனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 1,54,00,000 மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் அரசூர் MS கார்டன் மற்றும் ராஜாநகர் பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 27 லட்சம், கூடப்பாக்கம் MGR சிலை அருகே புதிய கல்வெட்டு அமைக்கும் பணி ரூபாய் 7 லட்சம், கூடப்பாக்கம் ஸ்ரீ சக்கரவிநாயகர் கோவில் தெரு, ரைஸ்மில் தெரு மற்றும் தர்மாபுரி தெருக்களில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் பாலம் அமைக்கும் பணி ரூபாய் 23 லட்சம், கோனேரிக்குப்பம் பள்ள வாய்க்காலுக்கு யூவடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 24 லட்சம், பிள்ளையார்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு யூவடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 43 லட்சம், ராமநாதபுரம் AS நகர் பகுதிக்கு WBM சாலை அமைக்கும் பணி ரூபாய் 15 லட்சம் மற்றும் தொண்டமானத்தம் மாங்குளம் பகுதிக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, சமூக சேவகர் சாய்ஜி தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் அய்யனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மல்லிகா, NR காங்கிரஸ் ADS தாமோதரன், கட்சி நிர்வாகிகள் ஏழுமலை, ஆறுபடையப்பா, பாலு, அமுது, அன்னபூரணி, கோகுல், ஆனந்த், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலில் மார்கழி மாதத்தையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பாரத் நிவாசில் கலை விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. விழாவில் அறக்கட்டளை செயலாளர் ஜெயந்தி ரவியின் நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது. சிறுவர்களுடன் இணைந்து ஜெயந்தி ரவி தமிழ், இந்தி மற்றும் குஜராத்தி ஆகிய மொழிகளில் பக்தி பாடல்களை பாடினார். அவர் பாடிய திருப்பாவை மற்றும் முருகன், கிருஷ்ணர் குறித்த பாடல்கள் அனைவரது பாராட்டை பெற்றது. தொடர்ச்சியாக மிருதங்கம் வித்வான் ரமேஷ் சீனிவாசன் குழுவினரின் குரு சமர்ப்பணம் நிகழ்ச்சி இடம்பெற்றன. இதில் ரமேஷின் மகள் சத்யா ரமேஷ் இளம் வயதிலேயே மிருதங்கம் வாசித்ததும், ஆரோவில் குழந்தைகள் ஆண்டாள், கிருஷ்ணர் மற்றும் ரதி போன்ற வேடமணிந்து பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. नथणी खोवाणी ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவனத்தினர் பொதுமக்களுக்கு நாட்காட்டி மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதியை சேர்ந்த அனைத்திந்திய NR காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தலைவரும் KKD டிராவல்ஸ் உரிமையாளருமான குமாரவேலு என்கின்ற குமரேசன் தனது சொந்த செலவில் ஆண்டுதோறும்
பொதுமக்களுக்கு நாட்காட்டி மற்றும் பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதியை சேர்ந்த அனைத்து இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி அவரது இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் குமரேசன் நிர்வாகிகள் அனைவருக்கும் தினசரி நாட்காட்டி, நாட்டு சர்க்கரை மற்றும் கோதுமை ஆகியவற்றை வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகர் பகுதியில் பாரதி வீதி, ஆனந்தா எண் முதல் துலுக்கானத்தம்மன் கோவில் வரை உள்ள பழுதடைந்த சிமெண்ட் சாலையை மேம்படுத்தும் வகையில் ஆதிதிராவிடர் நலத்துறை 2024-25 மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 76 லட்சம் மதிப்பில் புதிய கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையும், ஆதிதிராவிடர் நலத்துறை PAD-STDC நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சம் பெற்று திருவள்ளுவர் நகர் செட்டிக்குளம் வீதியில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையும் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், PAD-STDC மேலாண்மை இயக்குநர் ராதாகிருஷ்ணன், செயற்பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் கார்த்திக் உள்ளிட்ட அதிகாரிகள், திருவள்ளுவர் நகர் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், துலுக்கானத்தம்மன் கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட சொரப்பூர் கிராமத்தில் மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரி மாணவர்கள் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் கீழ் தென்னை டானிக் தொடர்பான செய்முறை விளக்கம் நிகழ்ச்சியை நடத்தினர். கல்லூரி டீன் முகமது யாசின் வழிகாட்டுதலில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராவ் கெலுஸ்கர் மற்றும் திட்ட அலுவலர் பேராசிரியர் மோகன் ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உதவி வேளாண் அலுவலர் சீனிவாசன் கலந்து கொண்டார். இதில் தென்னை டானிக்கின் பயன்கள், தயாரிப்பு மற்றும் பயன்படுத்தும் முறைகள் குறித்து மாணவர்கள் விவசாயிகளுக்கு நேரடி செய்முறை விளக்கமாக எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சியில் இளநிலை வேளாண்மை பயிலும் இறுதியாண்டு மாணவர்கள் கலைமாறன், கலாநிதி, கபில், கிஷோர்குமார், கோகுல், குமரன், மதன், மனோஜ் மற்றும் மனோபிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு தென்னை டானிக் பயன்பாடு குறித்து தகவல்களை விவசாயிகளுக்கு விளக்கி கூறினர். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் வந்து கட்டியிருக்காங்க. 6 எடுக்கும் அந்த மரம், ஒரு நாளைக்கு தண்ணி உறிஞ்சி எடுக்குங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 50 மில்லி இன்றைக்கி உறிஞ்சிடும். 100 மில்லி கட்டினீங்கன்னாக்கா 2 நாள் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் தண்ணி இருக்காது, ஃபுல்லாக உறிஞ்சிடும். ஒரு நாளைக்கு ஒரு வேர் வந்து 50 மில்லி இழுத்துரும். அதேமாதிரி ஆயிரக்கணக்கான வேர் இருக்கும். ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தண்ணி எடுக்கும் ஒரு தென்னை மரம். நமக்கு தெரியாது அவ்வளோன்னு சொல்லுவோம், அவ்வளோ தண்ணி எடுக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னாக்கா வேர் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த குறும்பு உதிர்றது, காய் வந்து சிறுத்து போயிருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே இன்னொரு விவசாயிக்கு சொல்லுவீங்க. இதை வந்து அப்படி தான் கொண்டு போக முடியும். இது வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் தான் தயார் பண்ணுறாங்க. நீங்கள் தேவைன்னா நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கோயம்புத்தூரில் நீங்கள் போய்ட்டு கேட்டு கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்தமாரி ஆன்லைனில் விற்கிது. நம்ம துறையிலையும் வந்து வரும். நமக்கு பேர் தென்னை டானிக் தான். டிஎன்ஏவுக்கு மட்டும் தனி காப்புரிமை வாங்கி வச்சுக்கிறாங்க. அது டானிக் அவங்க ப்ரொடக்ஷன் வேற எங்கேயும் கிடைக்காது. இது மட்டும் தனி காப்புரிமை வாங்கி வச்சுக்கிறாங்க. வேற யாரும் இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது நல்ல பலன் தரும். காரைக்கால் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் பாஜக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விவசாய அணி மாவட்ட தலைவர் பாலாஜி நிலத்தில் நடைபெற்ற இந்த கூட்டம் தொகுதி தலைவர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜக மாநில பொறுப்பாளர் ஸ்ரீ நிர்மல்குமார் சுரானாஜி, அமைப்பு பொதுச் செயலாளர் தசரத் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி அமைப்பு வலுப்படுத்துதல் மற்றும் வரவுள்ள தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினர். மேலும் பட்டியல் அணி மாநில பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ், தேர்தல் குழு உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கினர். இக்கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனில் அமைந்துள்ள ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 6ஆம் திருவிழா மண்டபம்
கட்டுமான பணிக்கான வரைபடம் மற்றும் மதிப்பீடு தொடர்பான சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ் தலைமை தாங்கினார். கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்றதுடன் புதுச்சேரி வன்னியர் சமூக நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தின் துவக்க நிகழ்வாக ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பஞ்சாயத்தில் உள்ள சுமார் 24 பஞ்சாயத்திற்குட்பட்ட வன்னியர் சமூகத்தினர் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் வருகின்ற 2026 ஆண்டு வரவேற்கும் விதமாக வன்னியர் மடம் அறக்கட்டளை சார்பில் ஸ்ரீ உத்திர வன்னியர் மகாராஜா சுவாமி படம் பொருத்திய மிகவும் பிரம்மாண்டமான முறையில் தயார் செய்யப்பட்ட கேலண்டர்களை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த சிறப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் வன்னியர் மடம் அறக்கட்டளை தனி அதிகாரி விழா குழுவினர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சமூகத்தினர் கலந்து கொண்டனர். எய்டர் ஃபவுண்டேஷன், ஸ்பாட்ஃபாப்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ரைசிங் ஹேண்ட்ஸ் ஆகிய அமைப்புகள் இணைந்து புதுச்சேரியை அடுத்துள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள குதிரை கொட்டகை இருளர் சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியின் முதல் கட்டமாக குழந்தைகள் புதுச்சேரியில் உள்ள துணிக்கடைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் விரும்பிய வண்ணங்களில் உடைகள் தேர்வு செய்து வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் அனைவரையும் புதுச்சேரியில் உள்ள உணவகத்திற்கு அழைத்து சென்று கேக், பீட்சா, சாக்லேட் உள்ளிட்ட பல்வேறு உணவுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. பின்னர் இயேசு கிறிஸ்து பிறந்ததன் நோக்கம் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் முக்கியத்துவம் குறித்து டாக்டர் வித்யாதரன் அவர்கள் குழந்தைகளுக்கு விளக்கி உரையாற்றினர். நிகழ்ச்சியின் நிறைவாக குழந்தைகள் அனைவரும் பாதுகாப்பாக அவர்களது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் செல்வி ஜான்சி மேரி, டாக்டர் வித்யாதரன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்களிப்பை வழங்கினர். நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற உறுதுணையாக இருந்த எய்டர் ஃபவுண்டேஷன், பிரான்சன் மைக்கேல், ஸ்பாட்ஃபாப்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் நிறுவனர் டாக்டர் வித்யாதரன், ரைசிங் ஹேண்ட்ஸ் நிறுவனர் செல்வி ஜான்சி மேரி, ஊர் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் அனைவருக்கும் அமைப்புகளின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டன. புதுச்சேரி மணவெளி தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் புதிய அலுவலகம் மணவெளி தொகுதி பொறுப்பாளர் முருகன் தலைமையில் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதற்கு முன்னதாக ஜோஸ் சார்லஸ் மார்டன் வருகையின் போது அரியாங்குப்பம் காவல் நிலைய சந்திப்பிலிருந்து 200க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கட்சி தொண்டர்கள் பேரணியாக வந்து வரவேற்பளித்தனர். தொடர்ந்து முருகன் பிறந்தநாளை முன்னிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொதுச் செயலாளர் துரைசாமி, செந்தாமரை கண்ணன், வாழுமுனி, ரத்தினம் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மணவெளி தொகுதி நிர்வாகிகள் பிரதீப், வீரபாலன், பாலச்சந்தர், கபிலன், வினோத், விஜய், நாராயணன், சவுந்தரராஜன், டைசன், வசந்த், லிங்கேஸ்வரன், ஆகாஷ், வேலு, கௌதம், கலையரசன், சத்யா, முத்து, தொல்காப்பியன், சேகர், மதி, அரசு, சூர்யா, அயனார், சுதாகர், ரஞ்சித், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் பிரியா, கல்யாணி, அஞ்சலை தேவி உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவின் போது 2000க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.